Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims and mains point of view current affairs articles பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள் அதை குறித்த அந்த அங்கீகாரம் சார்ந்த விஷயங்களை பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தேசிய கட்சியா ஒரு கட்சியை அறிவிக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு சில கிரைட்டீரியாஸ்லாம் இருக்கு. இது ஒரு 3 கிரைட்டீரியாஸ் இருக்கு, ஓகேங்களா? அதில் ஏதாவது ஒன்று நம்ம அச்சீவ் பண்ணியிருந்தா மட்டும்தான் நமக்கு தேசிய கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை வந்து கொடுப்பாங்க. இது தொடர்ச்சியாக அச்சீவ் பண்ணாமே போயிட்டோம்னா அந்த தேசிய கட்சி அப்படிங்கிற அந்த அந்தஸ்தை கூட எடுத்துருவாங்க. சமீபத்தில் திரிணாமுல் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அவங்களுக்கு இந்த மாதிரியான கட்சிகளுக்கெல்லாம் இந்த தேசிய கட்சி அப்படிங்கிற அந்த ஒரு அங்கீகாரத்தை எடுத்துருவாங்க, ஓகேங்களா? அப்ப தேசிய கட்சியா ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான கிரைட்டீரியாஸ் இருக்கு? அதாவது மக்களவை தேர்தலில் அல்லது 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க மொத்த வாக்குகளில் ஒரு கட்சி 6% வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ லோக்சபா எலெக்ஷன் நடக்குது, அதில் என்னுடைய கட்சி 6% வாக்குகளை வாங்கியிருக்கணும். அல்லது ஒரு 4 மாநிலத்தில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்னுடைய கட்சி 6% வாக்குகளை என் கட்சி பேரில் வாங்கியிருக்கணும். அப்படின்னா அந்த கட்சியை தேசிய கட்சி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா 1 அல்லது 1ற்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். அதே லோக்சபா எலெக்ஷன்ல ஒரு 4 சீட்டை வந்து வின் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? 1 அல்லது 1ற்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதிகளில் வந்து வின் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இறுதியாக நடைபெற்ற மக்களவை தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும், ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா என்ன சொல்றாங்க, ஒரு கடைசியா நடந்த லோக்சபா எலெக்ஷன்ல 3 மாநிலத்துல 2% ஆஃப் சீட்டை வந்து ஜெயிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் என்ன சொல்றாங்க, ஒரு தேசிய கட்சியா ஒரு கட்சியை சொல்லணும் அப்படின்னா அதற்கான அந்த விதிமுறைகள் அப்படிங்கறத சொல்றோம். அப்ப இந்த விதிமுறைகளை எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணி இந்தியாவில் தேசிய கட்சிகள் அப்படின்னு சொல்லி ஒரு 6 தேசிய கட்சிகள் இருக்கு. அது என்னென்ன 6 கட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தெரிஞ்ச காங்கிரஸ், பிஜேபி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்களே அந்த கட்சி. அடுத்தது பார்த்தோம்னா பகுஜன் சமாஜ்வாதி, அதாவது மாயாவதி இருக்காங்களே உத்தரப்பிரதேசில், அவங்களுடைய கட்சி, ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா ஆம் ஆத்மி பார்ட்டி, அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று கூட ரிலீஸ் ஆயிருப்பார் ஜெயில இருந்து, ஸோ அவருடைய கட்சி. அடுத்தது நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மேகாலயாவை சேர்ந்த கோன்ராட் சங்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய கட்சி. இதெல்லாம் தான் இந்தியாவில் 6 தேசிய கட்சிகள் அப்படின்னு சொல்றாங்க. போன வருஷம் 10 ஏப்ரல் 2023 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த ஒரு தரவுகளை வெளியிட்டாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, திரிணாமுல் காங்கிரஸ், அந்த மம்தா பானர்ஜி அவர்களுடைய திரிணாமுல் காங்கிரஸ், இந்த மாதிரியான கட்சிகள் முன்னாடி தேசிய கட்சிகளா இருந்திருப்பாங்க. ஆனால் தொடர்ச்சியா தோல்விகளை தழுவிட்டே வந்தனால அவங்களெல்லாம் தேசிய கட்சிகள் அப்படிங்கிற பட்டியலிருந்து நீக்கிட்டு புதுசா 2 கட்சி, ஆம் ஆத்மி, நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி, இவங்களெல்லாம் தேசிய கட்சி அப்படிங்கிற அந்த ஒரு அந்தஸ்தை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வகையில் தேசிய கட்சிகள் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த கட்சிகள் எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு, அதே மாதிரி அந்த கட்சிகளுடைய சின்னங்கள் என்ன அப்படிங்கிறது வரைக்கும் நமக்கு தேர்வுகளில் வந்து கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்போ நமக்கு காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி நமக்கு தெரியும் 31 டிசம்பர் 1885 உருவாக்கியிருப்பாங்க. கை சின்னம் அப்படிங்கிறது அவங்களுடைய சிம்பிள். அடுத்தது பாரதிய ஜனதா பார்ட்டி, பிஜேபின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சி எப்போ உருவாகியிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1980. அவங்களுடைய சின்னம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா தாமரை, ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 கட்சிகள் இருக்கு. நமக்கு தேசிய கட்சியா இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற அவங்கள பார்த்தோம்னா 1964 உருவாயிருக்கும், ஓகேங்களா? அதாவது கரெக்டா பார்த்தோம்னா ஒரே கம்யூனிஸ்ட் கட்சி தான் இருந்திருக்கும். சைனா இந்தியா வார் 1961-62 நடந்திருக்கும். அதுக்கப்புறமா என்ன மாதிரியான கம்யூனிச கொள்கையை ஃபாலோ பண்றது அப்படிங்கிறதுல ஒரு பிளவு வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் மார்க்சிசம் கொள்கையை ஃபாலோ பண்றவங்களாம் தனியா வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட் அப்படிங்கிற பேர்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களுடைய சின்னம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஹேமர் அண்ட் சிக்கல், அதே மாதிரி ஒரு ஸ்டாரும் போட்டிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படின்னா ஸ்டார் இருக்கிறது தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு பகுஜன் சமாஜ்வாதி, ஓகேங்களா? இந்த பகுஜன் சமாஜ்வாதி கட்சி அப்படிங்கிறது நமக்கு எப்போ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1984 வந்து வந்திருக்கும், ஓகேங்களா? பகுஜன் சமாஜ்வாதி 1984 வந்திருக்கும். இவங்களோட சின்னம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலிஃபண்ட், ஓகேவா?
ஸோ அடுத்தது பார்த்தோம்னா ஆம் ஆத்மி கட்சி. ஆம் ஆத்மி எப்போ வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். அதுக்கப்புறமா தான் இந்த ஆம் ஆத்மி அப்படிங்கிற கட்சி வருது. அப்புறமா தான் டெல்லியில முதலமைச்சர் ஆகிறாரு. டெல்லியில முதலமைச்சர் ஆகிறப்போ காங்கிரஸோட கூட்டணியில இருந்து முதலமைச்சர் ஆயிருப்பாரு. அப்புறம் மறுபடியும் அவரே ஆட்சியை கலைச்சிட்டு மறுபடியும் தனி பெரும்பான்மையில நின்று முதலமைச்சர் ஆயிருப்பார். சரிங்களா? ஸோ ஆம் ஆத்மி அப்படிங்கிற கட்சி 2012 வந்திருக்கும். ப்ரூம் ஸ்டிக் அப்படிங்கிறதா இந்த விளக்கமாறுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இவங்களோட சின்னம். ஓகேங்களா? ஊழல் எல்லாம் தொடர்ச்சி எறிகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துல தான் அதை வச்சிருப்பாங்க. அடுத்தது நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி. ஓகேங்களா? நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி மெகாலயா வச்ச இந்த கட்சி 2013 உருவாயிருக்கும். இவங்களுடைய சின்னம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புக்கு சிம்பிளை தான் வச்சிருப்பாங்க. புக்கை தான் இவங்க சிம்பிளா வச்சிருக்காங்க. ஓகேங்களா? மற்றபடி நமக்கு தெரியும் பிஜேபி அப்படிங்கிற கட்சி 1980 லோட்டஸ் தாமரை சின்னத்தை வந்து வச்சிருக்காங்க. இது இல்லாம காங்கிரஸ் மட்டும் தான் இருக்கு. காங்கிரஸ் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் தேசிய கட்சிகளா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள். ஒரு 6 கட்சிகள் வந்து தேசிய கட்சிகளா நமக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா மாநில கட்சிகள். ஸோ மாநில கட்சிகள் அப்படின்னு பார்க்குறப்ப மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் 6% வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும். ஓகேங்களா? ஸோ மாநில சட்டமன்ற தேர்தலில் இப்போ தமிழ்நாட்டில் 234 தொகுதி நடக்குதுன்னா அதில் பதிவாகக்கூடிய வாக்குகளில் 6% வாக்குகளை வந்து வாங்கியிருக்கணும். 25 தொகுதிகளுக்கு ஒரு மக்களவை தொகுதி அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். சட்டப்பேரவையில் ஒரு 2 தொகுதிகளில். அதே மாதிரி லோக்சபா அப்படின்னு பார்க்குறப்ப 25 சீட்ஸுக்கு அட்லீஸ்ட் ஒரு சீட்டாவது வின் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. கடைசியா பார்த்தோம்னா மாநில சட்டமன்ற மொத்த தொகுதிகளில் 3% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இப்போ 234 தொகுதிகள் இருக்கு அப்படின்னா அதுல 3% ஆஃப் சீட்டை வந்து வின் பண்ணியிருக்கணும். அப்படின்னாதான் மாநில கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு மாநில கட்சிக்கான அந்தஸ்து. ஓகேவா? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க எல்லாம் வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததா பார்த்தோம்னா இதுதான் இந்த தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம். இதுல இருந்து நமக்கு எலெக்ஷன் டைமா இருக்கனால இதுல இருந்து ஏதாவது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ கடைசியா பார்த்தோம்னா இந்தியர்களுக்கான உணவு வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியர்களுக்கான உணவு வழிகாட்டுதல் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ICMR அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அவங்களுடைய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் தான் ஒரு வழிகாட்டுதல்களை கைட்லைன்ஸை வந்து நமக்கு கொடுத்திருந்தாங்க. உணவு பொருட்கள்ல நம்ம என்ன மாதிரியான அந்த நியூட்ரிஷன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலை வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஒரு 17 வழிகாட்டுதல்கள் இருந்துச்சு. அதுல முக்கியமான வழிகாட்டுதல்களை நம்ம இந்த இடத்துல பார்த்திருக்கோம். குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா இந்த ஜிம்முக்கு போறவங்க புரோட்டீன் பவுடர்ஸ்லாம் அதிகமா எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அறிவுரையை ICMR வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ முக்கியமான விஷயங்களா இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிக அளவு புரதச்சத்து பொடிகளை நீண்ட காலம் சாப்பிடுவது அல்லது அதிக புரதச் செறிவை எடுத்துக்கொள்வது எலும்பு தாது இழப்பு மற்றும் சிறுநீரக பாதிப்பு போன்ற ஆபத்துகளுக்கு வழிவகுப்பும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ புரோட்டீன் பவுடர்ஸை ஒரு லாங் டேர்மா எடுத்துக்கிட்டா அதுக்கு கிட்னி ஃபெயிலியர், அந்த நீரக பாதிப்பு, சிறுநீரக பாதிப்பு எல்லாம் ஏற்படும். புரதங்களை மட்டுமே சாப்பாட்டில் வச்சுக்க கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் இந்த போன்விட்டா, செர்லாக், நான்ப்ரோ போன்ற அந்த மாதிரியான உணவுப் பொருட்களை ஹெல்த் ட்ரிங்க்ஸ் சொல்லக்கூடாது. ஏன்னா அதுல அதிகப்படியான சக்கரை கண்டென்ட் வந்து இருக்கு, சுகர் கண்டென்ட் வந்து இருக்கு. சுகர் அப்படிங்கிறது WHO சொன்னதுபடி 100% ஒரு ஃபுட் இருக்கு அப்படின்னா அதுல 5% மட்டும் தான் சுகர் கண்டென்ட் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். அதே ஒரு விஷயத்தை ICMR வந்து சொல்லியிருக்காங்க. சர்க்கரையானது மொத்த ஆற்றல் உட்கொள்ளலில் 5% குறைவாக இருக்க வேண்டும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இப்போ சுகர் கண்டென்ட் அப்படிங்கிறது 5% கம்மியா தான் இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஆரோக்கியத்துக்கான வழியாக ICMR நமக்கு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சீரான உணவு தானியங்கள் மற்றும் திணைகளிலிருந்து 45% மிகாமல் கலோரிகளையும், ஓகேங்களா, உணவு தானியங்கள் திணைகள்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுல இருந்து ஒரு 45% நம்ம ஃபுட்ல இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா
பருப்பு வகைகள், பீன்ஸ் மற்றும் இறைச்சியிலிருந்து 15% வரை கலோரிகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கோங்க, புரோட்டீன் பவுடர் மாதிரியான உணவுகளை எடுத்துக்க வேண்டாம், அதனுடைய சத்துக்களை இப்படி எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஓகேங்களா. கடைசியா பார்த்தோம்னா காய்கறிகள், பழங்கள் மற்றும் பால் ஆகியவற்றிலிருந்து மீதமுள்ள கலோரிகளை பெற வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இன்னமும் நமக்கு இந்த கொழுப்பு அப்படிங்கிறது, ஃபேட் கண்டென்ட் அப்படிங்கிறத யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனா ஃபேட் கண்டென்ட்டும் இருக்கணும், அது என்ன சதவீதத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மொத்த கொழுப்பு உட்கொள்ளலானது ஆற்றலில் 30% அல்லது அதற்கும் குறைவாகவே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ ஃபேட் கண்டென்ட் அப்படிங்கிறது நம்மளோட ஃபுட்டில் 30%க்கும் கம்மியா இருந்தா அது அக்செப்டபிள் லெவல்ஸ் அப்படிங்கிறத ICMR நமக்கு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறப்போ இதெல்லாம் தான் இருக்கணும். சுகர் கண்டென்ட் 5% கீழே இருக்கணும், ஃபேட் கண்டென்ட் 30% கீழே இருக்கணும், அந்த பால் வகைகள், திணை வகைகள், பருப்பு வகைகள், இறைச்சியிலிருந்து இதெல்லாம் தான் நம்மளோட ஆரோக்கியமான உணவு அப்படிங்கறத யார் சொல்றாங்க? ICMR வந்து சொல்றாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் மொத்த நோய் ஆபத்தில் 56% ஆரோக்கியமற்ற உணவுகளால் ஏற்படுவதாக மதிப்பீடுகள் கூறுகின்றன. அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய நோய்கள், இந்த நோய்களை எடுத்து பார்க்கறோம்னா அதுல ஒரு 56% நோய்கள் எதனால வருது அப்படின்னு பார்க்கறப்போ ஆரோக்கியமற்ற உணவுகள்னால வருது அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப ஆரோக்கியமான உணவுகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிற கேள்வி வரும். இந்த ஆரோக்கியமான உணவுகள்னா இதெல்லாம் இருந்தாதான் அது ஆரோக்கியமான உணவுகள் அப்படிங்கறத ICMR நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அடுத்த நியூஸாக நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ஒரு ஆர்டிகல் நமக்கு யூஸ் ஆகும். ஏன்னா டிசீசஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப நியூட்ரிஷனை ஒரு காரணமாக எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரியான நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் நம்ம. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், டிபெண்ட்ஸ் ஆன் த கொஸ்டின். ஓகேவா. ஸோ இன்னைக்கு DNA பொறுத்த வரைக்கும் 2 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகலை பார்த்துருக்கோம். நாளைக்கு DNA மீட் பண்ணலாம். தேங்க்யூ.